I cordially invite Dr. Ernest, Vice President, Indian School Management Committee, to be accompanied by Mr. Manivannan, Joint Sports Secretary, onto the stage. The next to honor us with his presence on stage is Dr. Debashish, Member, School Management Committee and Chairman of Co-Curricular Activities, to be escorted by Mr. Madhyalagan, Public Relation Officers, to the dais, sir. I humbly invite Dr. Sunil, Ex-President, Indian School Management Committee, to be led by Mr. Saravanan, Joint Cultural Secretary, to his seat. It's my honor to invite Mr. Srinivasan, Assistant Vice Principal, Indian School Salala, to be accompanied by Mr. Palini Kumar, Sports Secretary, onto the dais. With equal pleasure, I invite Mr. Nicky D'Souza, Member of the Indian Social Club and Observer of the Tamil Wing, to be led by Mrs. Sucharita Gopalan, Lady Coordinator, to guide him onto the dais. I now request Dr. Julius to deliver the welcome note in Tamil. உலகத் தமிழர்கள் ஒருமித்து ஒரே மாதிரி கொண்டாடும் ஒரே திருவிழா பொங்கல் திருவிழா எனப்படும் உழவர் திருநாளாம். இத்தை திருநாள் பல பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருநாள், உழவர் திருவிழா மற்றும் அறுவடை திருவிழா. தை பிறந்தாள் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த மாதங்களில் முக்கியமானது தை. தை மாதத்தின் பிறப்பை அறுவடை திருநாளாக, பொங்கல் தினமாக உலகத் தமிழினம் கொண்டாடி வருகிறது. பொங்கல் என்பதற்கு சாப்பிடும் பொங்கல் என்று பொருள் அல்ல, பொங்கி பெருகி வருவது என்று பொருள். தமிழர்கள் இருக்கும் இடமெல்லாம் பொங்கல் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. தமிழர்கள் பொங்கல் பண்டிகை மொத்தம் 3 நாட்களுக்கு கொண்டாடுகிறார்கள். முதல் நாள் போகி பண்டிகை, அடுத்த நாள் பொங்கலிடும் நாள், 3வது நாள் மாட்டுப்பொங்கல். தமிழர்கள் அனைவரும் இந்த இனிய நாளை இரட்டிப்பு சந்தோஷத்துடன் தித்திப்புடன் கொண்டாட வாழ்த்துவோம். அதே சமயம் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் பட்டு வரும் பல்வேறு அவதிகள் ஒளிந்து இந்த ஆண்டில் எல்லா வளமும் நலமும் பெற்று அமைதியுடன் வாழவும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்திய சமுதாய கூடத்தின் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும், முக்கியமாக திரு மன்பிரீத் சிங் அவர்களை சலாலா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்த 2016ஆம் ஆண்டின் பொங்கல் விழாவை சிறப்பிக்க வருகை தந்தமைக்கு வரவேற்று மகிழ்கின்றேன். மற்றும் இந்தியன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் டாக்டர் எர்னஸ்ட், டாக்டர் தபாஷிஷ், கூடவே அமர்ந்திருக்கும் அசிஸ்டன்ட் வைஸ் பிரின்சிபால் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். 2016ஆம் ஆண்டு பொங்கல் விழாவை சிறப்பிக்க வருகை தந்து பொருளுதவி கொடுத்து மேடை அமர்ந்திருக்கும் டாக்டர் ரமேஷ், மிஸ்டர் ஜோசப் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த பொங்கல் விழாவை மெருகூட்ட சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் டைரக்டர் திரு ராஜ்குமார், விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ், மிஸ்டர் திவாகர், மிஸ் சோனியா மற்றும் அவர் சிரிக்காது நம்மை சிரிக்க வைக்க வந்திருக்கும் திரு மதுரை முத்து அவர்கள், இவர்களுடன் தனது தனிச்சிறந்த பேச்சிலும் வித்தையில் மயக்க வைக்க வந்திருக்கும் திரு நவீன் மற்றும் திரு பிரதீஷ்ணன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த விழாவை சிறப்பாக திட்டமிட்டு அமைத்து கொடுத்திருக்கும் எனது அருமை தோழர்கள், தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் அனைவரையும், இத்தோடு சங்க உறுப்பினர்கள் மற்றும் இந்தியன் சோஷியல் கிளப் அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்று என் இனிய பொங்கல் வாழ்த்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். Thank you, Dr. Julius. I now request Mrs. Sucharita to deliver the welcome note in English. Good evening, everybody. It gives me great pleasure to invite you all to this wonderful evening. I will heartily welcome the distinguished guests on the dais, our ladies and gentlemen, children, for this evening of musical night. And I also extend a hearty welcome to our team from Chennai, led by Mr. Rajkumar and the artists, Mr. Divakar, Ms. Sonia, Mr. Madurai Muthu, and Mr. Naveen, who are going to enthrall you with their performances today. So, welcome you all, and I hope you all have an enjoyable evening this evening. Thank you.
May I now request Mr. Balaji, the co-convener of the Tamil wing, to deliver the annual report for the year 2015. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் மற்றும் என் இனிய தமிழ் சமுதாய மக்களுக்கும் தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் தமிழர் பண்பாடு கலாச்சார அடையாளங்களை நிலைநிறுத்துவதில் சலாலா தமிழ்ச்சங்கம் சார்பில் என்றென்றும் எங்கள் சிறப்பான பங்களிப்பு இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டும் வகையில் இந்த பிரம்மாண்ட பொங்கல் இசை திருவிழா நிகழ்வை டைரக்டர் ராஜகுமார் குழுவினர் மூலம் நடத்துவதில் பெருமை கொள்கிறோம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நமது முன்னாள் தலைவர் டாக்டர் திரு அமானுல்லா அவர்கள் மஸ்கட்டிற்கு பணி மாற்றம் காரணமாக மஸ்கட் சென்றார். அதை முன்னிட்டு திரு இளஞ்சேரன் அவர்கள் புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடைய ஆலோசனையின்படி பெருத்த அளவில் திரு இளஞ்சேரன் அவர்கள் நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி எல்லோருடன் கேட்டுக்கொண்டார். அவருடைய புதிய தலைவரை வழிகாட்டுதன்படி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது ஆலோசனை கமிட்டி அதான் அறிவுரையாளர்கள் வரிசையில் திரு கார்த்திக் அவர்கள் புதிதாக தமிழ் சங்கத்தில் இணைந்துள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு உசேன் அவர்களும் புதிதாக ஆலோசனை குழுவில் இணைந்துள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஜூலியஸ் அவர்கள், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கலாச்சாரத்துறை கல்ச்சுரல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. கலாச்சாரத்துறையில் எங்கள் கூட இருந்து இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாருன்னா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் கூட்டு முயற்சி அவர் மட்டும் இருந்திருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி சிறப்பாக நடத்துவோங்கிற நம்பிக்கையோடு தொடங்கி இருக்கிறோம். நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது. தொடர் கூட்டு முயற்சியின் உழைப்பின் மூலம் இன்று இத்தகைய பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நிகழ்த்துவதில் வியக்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் சங்கம் பெருமை அடைகிறது. வழக்கம்போல் எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் ஹெல்த் கேம்ப் மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாம், அது எல்லா வருஷம் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் பண்ணியிருந்தோம். பொங்கல் விழாவுக்கு முன்னாடி ஒரு பிக்னிக் போயிருந்தோம். அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது அந்த பிக்னிக்கு. மேலும் குஜராத்தி சமுதாயத்தில் நடந்த இந்தியா டே அப்படிங்கிற ப்ரோக்ராமில் நம்ம தமிழ் சங்கத்திலேருந்து நிறையா குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதில் அம்பாசிடர் மூலமாக தமிழ் சங்கம் தான் சிறப்பான முறையில் பங்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி அம்பாசிடர்னால பாராட்டு பெற்றோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. 2015 சாதனை நிகழ்வாக இந்திய அம்பாசிடர் அவர்களிலும் ஒரு வாட்டி இங்கே இந்தியன் அம்பாசிடர், இந்திய தூதரக அதிகாரி இந்தியன் கிளப்புக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு மீட்டிங் இருந்தது. அதில் போய் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி அதை எங்களுக்கு எப்படியாவது இந்தியன் ஸ்கூலில் நீங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். அவரும் அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் அவர் நமக்கு கண்டிப்பாக இந்தியன் ஸ்கூலில் தமிழ் 3வது பாடமாக எடுத்து நடத்துவதற்குரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்தியன் ஸ்கூலில் நம்ம தமிழ் மொழியை கற்றுக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம பிள்ளைங்களை இந்தியன் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அதுக்கு பஸ்ஸு வசதி, அதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸையும் தமிழ் சங்கம் ஏற்பாடு பண்ணி நல்ல வகையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வரக்கூடிய தமிழ் டீச்சர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை லீவுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இப்போ இங்கே இருக்கிற நமக்கு இலவசமாக நம்ம குழந்தைங்களுக்கு அதை தமிழ் எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு சமச்சீர் கல்வி தான் இப்போ நம்ம பாடமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ் கிளாஸஸில்.
அந்த வகையில் அந்த தமிழ் டீச்சர்கள் நடத்தும் கிளாஸில் எல்லா குழந்தைங்களையும் அனுப்பி தமிழை எழுத படிக்க கற்றுக்கணுங்கிறத எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் சங்கம் எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பஸ் சர்வீஸ் விடுது, ஸ்கூல் ரூமில் இப்போ கிளாஸ் ஏற்பாடு பண்ணிக்கோம். வர்ற ஏப்ரல் மாதத்துலேருந்து இனிமேல் நடக்கக்கூடிய தமிழ் கிளாஸஸ் எல்லாம் இந்தியன் ஸ்கூல், அதாவது இந்திய பள்ளியில் நடக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரம்மாண்ட விழாவிற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தந்திருந்து நமது எல்லா வகையிலும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் இந்திய சமுதாய கூட்டத்தின் தலைவர் திரு மன்பிரிஸ் அவர்களை வாழ்த்துகிறோம். அதோட திரு ராஜனுக்கு அவர் தான் அவங்க மேனேஜராக இருக்கார். அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறப்ப எங்கள் கூட இருந்து எல்லா வகையான ஹெல்ப்பையும் பண்ணார். ராஜன், தாஸ் இவங்களுக்கும் இந்திய சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த விழா தொடக்கம் ஆரம்பித்து 2-3 மீட்டிங்கெல்லாம் போட்டோம். எப்படி பண்ணணும், யாரை கூப்பிடணும், என்ன ஏது ரொம்ப தீவிரமாக இருந்து நம்ம கூட இருந்து அதை ஆலோசனை கமிட்டியில் இருந்தவர் இளங்கோவன்கிற ஒருத்தர் நம்ம கூட கடைசி நாள் வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவருடைய தாயார் இறந்து விட்டார் என்பதற்காக ஆலோசனை கமிட்டியை சேர்ந்த திரு இளங்கோ அவர்களின் தாயார் இறந்த காரணத்தினால் அவர் இப்போது நம்ம கூட இல்லை. ஆனால் இந்த விழாவுக்கு அவர் நல்லபடியாக நம்ம கூட ஹெல்ப் பண்ணார். தாயார் இறந்த காரணத்தினால் அவர் சென்று விட்டார். அடுத்ததாக நமது ஆயுட்கால உறுப்பினராக இருந்து வரும் திரு வெற்றிவேந்தன் எங்கள் கூட எப்போவுமே எல்லா வகையான ஹெல்ப்பையும் பண்ணக்கூடியவர். அவர் ஆயுட்கால சாதாரண உறுப்பினர் மட்டும் இல்லை, எந்த ஹெல்ப்பு எப்போ போய் கேட்டாலும் எல்லா வகையிலும் எங்களுக்கு செய்யக்கூடிய வெற்றிவேந்தன் அவர்களுடைய தந்தையாரும் அகால மரணம் அடைந்ததால் அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டார். அவர் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு கோரியோகிராஃப் பாட்டெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுருந்தார். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி அதை அரங்கேற்ற முடியாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது. அதற்காக தமிழ் சங்கம் வருந்துகிறது. இந்த விழாவை காண வந்திருக்கும் அனைத்து தமிழ் மக்களையும் அனைத்து சமுதாய மக்கள்களையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். May I now request Mr. Elanjaran to deliver his address for the gathering. Hello. Good evening and a warm, hearty welcome to one and all gathered here today. It is indeed a privileged pleasure to welcome you all to this special day. Today we reap the harvest of our efforts over the year which we have put. As much as the farmer does on a Pongal day, and we look forward to new tidings and beginnings, as we believe that this day is a precursor to all the new beginnings of this year. As we say in Tamil, Thai Pirandal Vali Pirakkum. The members of this wing have been actively involved in a number of events, and the high point is the startup of Tamil classes, which is going to be held soon from April onwards from Indian School by Tamil wing of Salala. And we thank Mr. Ram Santanam, the president of Indian School, and their committee members who are very instrumental in making this NAPA. And the Samachir Kalvi plan will be followed after the formalities are completed once we commence from April 1st onwards. I also take this opportunity to express my gratitude to all the members and teachers who devoted their time in selfless service and made this to reality. To add to the entertainment factor, the Tamil wing has successfully arranged a group of musicians and performers from Chennai, India. Mr. Rajkumar, director, and winners of the Vijay TV Super Singer contest, Mr. Divakar and Ms. Sonia, Comedy King Mr. Madurai Muthu, Mimicry Mr. Naveen, and sound effect Mr. Pradinchan. I hope you all will enjoy a great musical evening tonight. The wing has charted out plans to keep good work going on in the future too, as we have plans to celebrate the Tamil New Year, Chitrai month beginning. With your support and with the dedicated efforts of our members, thank you all once again, and I hope you all enjoy the evening with the fun-filled musical event and also the children's cultural programs. We thank Mr. Manpreet for his active support and always
his advice to make joyful events. Thank you very much. Thank you, sir. Ladies and gentlemen, we rarely get this kind of opportunity to listen to the words of a great personality like our chairman, Mr. Manpreet Singh, who speaks to us in our own mother tongue. So I invite Mr. Manpreet Singh to address the gathering. Good evening, everybody. Madhir Pikkuria Salala Tamil Sangathin Convener Ilan Cherian Avargale, Thiru Dr. Rajkumar Convener Avargale, Co-Convener Thiru Balaji Avargale, Cultural Secretary Dr. Julius Avargale, Vrind Narhal, Tamil Sangam Nirvahi Hale, Mat Room, N Inia, Tamil Makale, Ungal Anai Varkum, N Anbu Kalanda, Vanakathayum, Pongal Nalwal Thuklayum, Theri Thikwum Koli Rain. Inda Varuda, Pongal Vilai Ilan Cherian, Matrum Sanga Nirvahi, Halmiga, Sirapaga, Airpadu, Saidul Largal. Aval Halukuk Ain Para Tukkal. Ilan Cherian, Thalai Mile Salala Tamil Sangam, Miga Sirapaga, Sale Padi Kirathu. Tamil Sangam, Nadathum Tamil Vagu Puhal, Parat Kuriadu. Tamil Sangathin Narpani, Thodara N Val Thukkal. Indian Social Club, Thalaivar Endra, Murailium, Indian Embassy in Pradinidhi, Endara Murailum, Ini Ningle, Enda Udavik Kavum, Thodrabu Kolala, and Kadan Pani, Saidu Kidapade. Vandare Vala Vaikum, Tamil Makale, Nan Peshi, Edil Idavun Thavru, Irundal, Puruthuk Kulumaru, Kate Koli Rain, Nandri Vanakam. Thank you, sir. Now I invite Dr. Ramesh to address the gathering. Distinguished guests on the dais, ladies and gentlemen, it gives me an immense pleasure in joining you for this Pongal festival along with the Tamil and the Indian society. On behalf of Sri Daksha Properties from Coimbatore, it is my kind of pleasure to be with you this evening as a sponsor and to give a kind of a promotion or an introduction about our project which we are doing in Coimbatore. We have already done 20 projects, villas, flats with all amenities in Coimbatore city, in Tamil Nadu. And I have come here just to give a small intro, an entry, to invite you all people to invest in Coimbatore. Coimbatore city is known for climatic conditions, educational hubs, hospitals, whatnot. And of course, the whole Tamil community knows about it, and also others. Please do visit our sridakshapropertydevelopers.com. In the net, you would get every information about our projects. Now let me request my friend Sundar to give a small intro regarding our projects. Thank you all. Thank you, Dr. Ramesh. Sure, you would get a lot of people coming along with you. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய சமுதாய கூட்டத்தின் தலைவர் திரு மன்பிரீத் சிங் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
என்னுடைய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாக இந்த மாதிரி சலாலா தமிழ் சங்கத்தின் சார்பாக நான் வரேன், என்னோடய ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னாரு. அதை ஒன்றும் சொல்ல தேவையே இல்லை ரமேஷ், எல்லாருக்குமே தெரியுமே. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தக்ஷா ப்ராப்பர்ட்டியை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, அருமையான அந்த மருதமலை ஃபுட்டு ஹில்ஸில் ரொம்ப நேச்சுரல் ஸ்கோப்பில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அதை விட அதிக லாபம், நீங்கள் வீடு சாவி வாங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதிக லாபம் வரக்கூடிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. தாராளமாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பாக்கி எல்லாமே அந்த டீட்டெயில்ஸில் இருக்குது. நேரம் இல்லைனால நிறைய சொல்ல முடியல. நன்றி, வணக்கம். As a token of appreciation to our distinguished guests here, I would now request Dr. Ramesh to present mementos. Mr. Ilanjiran, could you please present the memento to Dr.